பெல்லாவோட மாமா வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்காரு. முதல்ல விஜய்க்கு கால் பண்ணி வந்து வர சொல்லணும் அவர் கூட போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்காரு. அந்த டைமில் வந்து வராரு நம்ம பசுபதி. பசுபதி பார்த்தோன்னே நீங்கள் யார் அப்படின்னோடனே உங்களுக்கு வேண்டப்பட்டவர் தாங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி புரியலையே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கீங்க அப்படின்னோடனே அது என்னோடய பர்சனல் விஷயங்க, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னோடனே எனக்கு நல்லா தெரியும் விஜய் உங்களை கூட்டின்னு போக தானே வந்திருக்காரு, அவர் கூட தானே போக பார்க்குறீங்கன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்னோடனே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள் அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து வெண்ணிலாவுக்கு ரொம்ப பெரிய வந்து அநீதி வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விஜயும் வெண்ணிலாவையும் லவ் பண்ண விஷயம் எல்லாம் தெரியும்ல, எல்லாம் தெரியுங்க, அவருக்கு தான் வேறு கல்யாணம் ஆகிடுச்சு, அப்புறம் என்ன பண்ண முடியும், கல்யாணம் ஆகிடுச்சுங்க. ஆனால் வெண்ணிலாவை பற்றி யோசிச்சிங்களா, அவள் ஒரு வேளை நீங்கள் வந்து பிரித்து கூட்டின்னு வந்துட்டிங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி ஆகிட்டாள்னா என்ன பண்ணுவீங்க, எப்படி வச்சு சமாளிப்பீங்க, நல்லா யோசனை பண்ணுங்கள், உங்களுக்கும் குடும்பம் இருக்கும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. இல்லைங்க அது வந்து எப்படிங்க அப்படிலாம் பண்ண முடியும், அவருக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ எப்படி சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, 2 பேரும் அக்ரிமெண்ட் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணாங்க, அந்த பொண்ணும் பிரிஞ்சு போயிடுச்சு, இப்போ அந்த பொண்ணு அவர் கூட இல்லை அப்படின்னும் போது வெண்ணிலாவை வந்து சேர்த்து வைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது, வெண்ணிலாவை விஜயும் பிரித்தா பெரிய பிரச்சனை ஆகிடும், அப்புறம் வெண்ணிலாவுக்கு பழையபடி வேறு மாதிரி ஆனாலும் ஆகும், உங்கள் வந்து உங்கள் மருமகன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, நல்லா இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இங்கே பாருங்கள் விஜய் வெண்ணிலாவை பிரிச்சிங்க, வெண்ணிலாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும், அதனால் நீங்கள் வெண்ணிலாவை அவர் கூட வாழ வைக்கணும்னு நினைங்க, அவர் ஒத்துக்கினா தானேங்க, அதெல்லாம் செய்ய வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேங்க உங்களுக்கு, அப்படி செஞ்சால் அவர் கண்டிப்பாக ஒத்துப்பார், நிஜமாகவே ஒத்துப்பாரா, கண்டிப்பாக ஒத்துப்பார், என்ன நம்புங்க அப்படின்னோடனே சரிங்க நீ சொல்கிறபடியே செய்கிறேன், இப்போ அவர் வருவார், அவர் கூட நீங்கள் கிளம்பி போங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு சரிங்கன்றாரு. இங்கே விஜய் ரொம்ப சந்தோஷமாக வருவார். என்ன சார் கிளம்பலாமா அப்படின்னா கிளம்பலாம் அப்படின்னோடனே என்ன இவர் வரும்போது நல்லா பேசினார், இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி யோசனை பண்ணிவிட்டு அப்படியே விஜய் வந்து கூட்டிகிட்டு போகிறார் வீட்டுக்கு. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணார், தாத்தா கிட்ட தாத்தா வெண்ணிலாவோட மாமா வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இவர் தான் தாத்தான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். உடனே வந்து தாத்தா வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இங்கே பாருங்கள் இங்கே நடந்த நிலைமை எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பா விஜய் நினைக்கிறேன், இதாங்க நிலமை, எங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை, தயவுசெய்து பொண்ணு கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னும், அதுக்காக தானே வந்திருக்கேன், என்னென்ன பண்ணணும் நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கூப்பிட்றாங்க, வெண்ணிலா ஓடி வராங்க, மாமா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க. நீ வந்து இருக்கியம்மா எனக்கு அது போதுமா அப்படி சொல்லிட்டு அவரும் கட்டிக்கிறாரு. உடனே வந்து சரி இவங்க எல்லாருமே வந்து உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி அப்படின்றாங்க, மாமா போகலாம் அப்படின்னோடனே எங்கள் மாமா கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இல்லைம்மா நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னோடனே அதெல்லாம் வர முடியாது மாமா, நான் எப்படி மாமா வர முடியும், விஜய் விட்டுட்டு வர முடியாது, விஜய் தான் மாமா என்னோட புருஷன், இதுதான் என் வீடு அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் தாத்தா பாட்டி எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்க, தேவையில்லாத பேசிட்டு விஜய் தான் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு உங்ககிட்ட படித்து சொல்கிறோம்ல, மறுபடியும் இப்படியே பேசியிருந்தா என்னம்மா அர்த்தம் அப்படின்னோடனே உடனே வந்து வெண்ணிலா டென்ஷன் ஆகிறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு விஜயை தவிர நான் எங்கேயுமே இங்கேருந்து வரமாட்டேன், எனக்கு விஜய் தான் முக்கியம், மாமா நீங்கள் சொல்லுங்கள் மாமா அப்படின்னோடனே அவங்க மாமா அப்படின்னு நிற்கிறார். என்ன சார் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க, வெண்ணிலா கிட்ட சொல்லுங்கள் சார், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தயவுசெய்து வந்து இங்கேருந்து கிளம்பி வா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுங்க சார் அப்படின்னோடனே இருப்பா நான் பேசி தானே இருக்கேன் அப்படின்றாரு. இங்கே பாருமா இவங்க இங்கே இருக்கக்கூடாதுன்றாங்க, அதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், நீ வாமா போகலாம் அப்படின்னோடனே எப்படி மாமா நான் வர முடியும், நான் வர முடியாது மாமா, இங்கே நான் சொல்கிறது கேளுமா, நீ வா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. உடனே வந்து நீங்களும் கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னோடனே நானா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வாங்க அப்படின்னோடனே எல்லோரும் வராங்க. ஒன்றும் புரியாமல் எதுக்காக இவர் வெளியே கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியே ஃபுல்லாக பத்திரிக்கையாளங்க எல்லாருமே நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி, நீங்களாம் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எல்லாம் நான் தான் வர சொன்னேன் அப்படின்றாரு. விஜய் தாத்தா பாட்டி எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து எங்கள் வீட்டு பொண்ணை வந்து இந்த விஜய் வந்து ஏமாற்றிட்டாரு அப்படி சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. ஆமாங்க அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என்னை ஏமாற்ற பார்க்குறாரு, என்னை நீங்கள் அவர் கூட நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும், நீங்கள் தான் எனக்கு எல்லா உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் வந்து மீடியாக்காரங்கிட்ட சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து விஜய்க்கு தலையே சுற்றுது, இப்படி பண்ணுறாங்கன்னு அதிர்ச்சி அடைகிறாரு.